நிறைய பேர் நான் வச்சிருக்க ஏர் ஃப்ரையரோட ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் வந்து இன்னைக்கு நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து ஏர் ஃப்ரையரை வச்சு சூப்பராக டேஸ்ட்டாக வந்து ஒரு ரெசிபி தான் வந்து செய்ய போகிறேன். இன்னுமா நீங்கள் சிக்கன் தந்தூரிலாம் கடையில் நிறைய காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. ரொம்பவே ஈஸியாக சூப்பராக வந்து வீட்டிலே செஞ்சிடலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், லெமன், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கடையில் நீங்கள் சிக்கன் தந்தூரி செய்ய போகிறீங்கன்னு கேட்டாலே அவங்க இந்த மாதிரி வந்து பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க. அதை லைட்டாக இடித்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மசாலாஸ்லாம் நல்லா வந்து அதில் சேரும். மசாலாவை நல்லா சிக்கனில் தடவிட்டு அதை மூடி அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் நைட் வச்சிடணும். முக்கியமாக வந்து இதை ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, கீழே தான் வைக்கணும். செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு ஏர் ஃப்ரையரை 180 டிகிரியில் வந்து 3 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெரிய சைஸ் ஏர் ஃப்ரையர் தான். இந்த ஏர் ஃப்ரையரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து நான் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெரிய சைஸ் ஏர் ஃப்ரையர் தான். இதில் அட் அ டைமில் ஒரு கோழியை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி தந்தூரி வந்து செஞ்சிடலாம். வேற என்ன இதில் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து டச் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம டச் பண்ணியே வந்து எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்து டைம் இதிலே செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சிக்கனுக்கு தனியாக, ஃபிஷ்ஷுக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இதில் மோஸ்ட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணுற அப்பளம், சிக்கன் 65 எல்லாத்தையுமே இதிலே வந்து செஞ்சுப்போம். ஸோ இது ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. ஸோ இதிலே வந்து ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் ரெசிபிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நிறைய ரெசிபிஸ் வரும். லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாய்.